அது ஜஸ்ட் எந்த ஒரு டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி இல்லாமல் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். ஓகேவா? இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி MongoDB-யை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகேவா? MongoDB இந்த மாதிரி ஒன்று வந்துடும். ஓகே, இந்த மாதிரி ஒன்று வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் காட்டும். ஓகேவா? MongoDB localhost 27017 அப்படின்றது டிஃபால்ட் போர்ட் நம்பர். நம்ம எப்படி 3000 4000 போடுறோமோ அதே மாதிரி இதுக்கு MongoDB-யோட டிஃபால்ட் போர்ட் நம்பர் இந்த இதுதான், MongoDB localhost. இது ஜஸ்ட்டு கனெக்ட் மட்டும் கொடுத்துக்கோங்க. கனெக்ட் கொடுத்துட்டா உங்களுக்கு பெருசாக இந்த டேட்டாபேஸில் இருக்காது, அட்மின் மட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? மற்றது எதுவுமே இருக்காது. ஓகேவா? புதுசாக ஒரு டேட்டாபேஸை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே ப்ளஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டேட்டாபேஸ் நேம் கேட்கும். நான் POCனே கொடுக்குறேன். கொடுத்துட்டு கலெக்ஷன் நேம் அப்படின்றது என்ன அப்படின்னா என்ன டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி ப்ராடக்ட்டு, யூசர்ஸு, வெண்டர்ஸு, விஷ்லிஸ்ட் அப்படின்னா வரும். ஓகேங்களா? நான் இப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னா சிம்பிளாக ஒரே ஒரு டைம் மட்டும் ஃபஸ்ட்டு டேட்டாபேஸை கிரியேட் பண்ணும்போது மட்டும் ஒரு கலெக்ஷன் நேமை டிஃபால்ட்டாக கேட்கும். ஓகேங்களா? யூசர்ஸ் அப்படின்னு, அதாவது யூசர்ஸ் அப்படின்ற ஒரு டேபிள். ஓகேங்களா? இது ரொம்ப இந்த SQL தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஓகே, அது தேவையில்லை, அதை விட்டுறேன். கலெக்ஷன் நேம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த யூசருக்குள்ளார தான் நான் என்னுடைய புது யூசர்ஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறேன். ஆனால் நான் ப்ராடக்ட்ஸ்னால் வருமே, அதுக்கு என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை கிரியேட் பண்ணிடுவோம். POCன்னு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியாச்சு. அதில் யூசர்ஸ் அப்படின்ற நான் இப்போ எந்த பேஜில் இருக்கீங்க? ஒரே பேஜில் இருக்கீங்களா இல்லை வேறு எதனா போயிட்டு இருக்கீங்க? எனக்கு எதுவுமே விஷயம் இல்லை. நாங்கள் யாருக்கும் தெரியல டேட்டாபேஸு. ஹலோ, எனக்கு ரொம்ப ஸ்லோவாக எப்படி சொல்றது, எனக்கு காட்டல. மற்றவங்களுக்கு தெரியுதுண்ணா. டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு வாடா. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா POCன்னு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த டேட்டாபேஸ்க்குள்ளே தான் நம்ம எல்லா கலெக்ஷனையும் எடுத்து வந்து போட போகிறோம். யூசர்ஸ், ப்ராடக்ட்டு, எது எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம். இப்போ நம்ம யூசர்ஸ் மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கோம். ப்ராடக்ட்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு திரும்ப நீங்கள் இங்கே போய் கிரியேட் பண்ணக்கூடாது, ஏன்னா இது டேட்டாபேஸை கிரியேட் பண்ணுறது. எனக்கு இந்த POCக்குள்ளே தான் அந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா இங்கே கொடுத்துட்டிங்கன்னா கலெக்ஷன் நேம்னு கேட்கும். ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கொடுப்போம். ஓகேங்களா? இப்போ இந்த POC அப்படின்ற டேட்டாபேஸ்க்குள்ளார என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. எக்ஸாம்பிள் இவை எப்படி இன்னும் சொல்லணும் அப்படின்னா APJ Dream அந்த குரூப்புக்குள்ளார 15 பேர் நீங்கள் இருக்கீங்களா, அந்த மாதிரி POC அப்படின்றது டேட்டாபேஸ், அதுக்குள்ளார இத்தனை கலெக்ஷன்ஸை நம்ம எடுத்துன்னு வந்து போட்டுருக்கோம். ஓகேவா? இதுக்கு மேலே யூசர்ஸ் டீட்டெயிலை ஆட் பண்ணுறது எல்லாமே இந்த டேபிளில் தான், அதாவது இந்த கலெக்ஷனில் தான் வந்து விழும். அது எப்படி வந்து விழும் அப்படின்றது நெக்ஸ்ட். அதாவது இந்த டேட்டாபேஸ் நேம் POC அப்படின்னு இருக்குல்ல, இதுதான் டேட்டாபேஸ் நேம். ஓகேவா? இதை நம்ம கோடிங் கூட கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? நான் இப்போ ப்ரௌசர் வந்திருக்கேன். தெரியுதுண்ணா. எனக்கு தான் நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். எனக்கு தெரியல. நான் ஓகே, என்ன தெரியல. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா மங்கூஸ் அப்படின்ற இந்த இடத்துக்கு போகிறோம். ஓகேவா? இந்த மங்கூஸ் அப்படின்றது என்ன அப்படின்றத பார்த்துப்போம். ஓகேங்களா? இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெக்னிக்கல் டேர்மில் ORM அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இதை வச்சு நம்ம டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மங்கூஸ் அப்படின்ற பேக்கேஜை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? இந்த இடத்துல இந்த 1 to 7 இருக்குல்ல, இதுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம்? இது என்னது? இது ஃபர்ஸ்ட் லோக்கல் ஹோஸ்ட். ஓகேங்களா?
ஸோ பொதுவாக இந்த மாதிரி தான் கொடுப்பானுங்க, நம்ம வேணும்னா மாற்றிக்கலாம். ஓகேவா? இங்கே நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணும்போது நமக்கு காமிச்சேன்ல, MongoDB localhost 27017 அப்படின்றது அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங். அதுக்கப்புறம் ஐஃபோன் போட்டு டெஸ்ட்னு போட்டிருக்குல்ல, இதுதான் டேட்டாபேஸ் நேம். நம்மளுடைய டேட்டாபேஸ் நேம் என்னன்னு போட்டிருக்கோம்? EOC. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த மங்கூஸை நம்மளுடைய இதுல இன்ஸ்டால் பண்ணிப்போம். மங்கூஸை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. மங்கூஸ் இன்ஸ்டால் ஆயாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த கனெக்ஷன் பண்றதுக்கு இதை எடுத்து போட்டுக்க வேண்டியதான். மங்கூஸ் எடுத்து போட்டாச்சு. அடுத்த லைனு இதுதான் கனெக்டிவிட்டிக்கான ஸ்ட்ரிங். கனெக்ஷன் டிபி ஸ்ட்ரிங் போட்டேன். கனெக்ட் ஆச்சா இல்லையான்றதை சொல்றேன். ஓகே, ஒன்றும் இல்லை. இது வந்து கனெக்ட் ஆச்சா இல்லையா அப்படின்றத காட்டுறதுக்கு. தென் ட்ரை கேட்ச் மாதிரி தான். ஓகேங்களா? இதில் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம டெப்த்தாக பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். இது இப்போதைக்கு இது மட்டும் இருந்தாலே ஓகே தான். பட் கனெக்ட் ஆச்சா இல்லையா அப்படின்றது தெரியணுன்றதுக்காக தான். தென் தான் சக்ஸஸ். ஓகேவா? கேட்ச்னா ஏதாவது எரர் வந்துச்சுன்னா இதை காட்டும். இப்போ டிபி கனெக்ஷன் அப்படின்றத ஒன்று வாங்கியிருக்கேன். ஓகேவா? console.log இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ நீங்கள் DB connected successfully அப்படின்னு இருக்கும். DB connected successfully. ஓகேவா? அப்படின்னா நம்ம டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணியாச்சு. சரி, இப்போ டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணியாச்சு. சிம்பிளா மங்கூஸை யூஸ் பண்றோம். மங்கூஸோட கனெக்டிவிட்டி ஸ்ட்ரிங் எடுத்துட்டு வந்து கொடுக்குறோம். அது வேலை முடிஞ்சு போச்சு. சரி, இப்போ நான் ஆட் பண்ணும்போது யூசரை ஆட் பண்ணும்போது எப்படி அதில் போய் விழப்போகுது, அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத சொல்ல போகிறோம். இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, நேம், ஏஜ், ஜெண்டர் அப்படின்னு இருக்கும். இன்னும் ஃபியூச்சரில் வந்துட்டு ஃபோன் நம்பர், பாஸ்வேர்டு அது எல்லாமே வாங்கும், இமெயில் இது எல்லாமே வாங்கும். ஓகேவா? இதை எல்லாத்தையுமே ஈவன் தோ MongoDB வந்து ஒரு NoSQL அப்படின்னு சொல்லுவாங்க. NoSQLனா ஸ்ட்ரக்சரே இல்லாமல் இருக்கிறது. ஓகேங்களா? SQL அப்படின்னா ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ். அதாவது இந்த டேபிள்ல இந்த ஃபீல்டு தான் இருக்கணும் அப்படின்றத சொல்லுவாங்க. NoSQL அப்படின்னா என்னன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது, இஷ்டத்துக்கு ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? இது ஒரு ஹை லெவலில் வச்சுக்கோங்க. நம்ம திரும்ப ரீகால் வரும்போது நான் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் என்னன்றதை கிளீனாக சொல்றேன். இப்போ மங்கூஸ் அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்ட்ரக்சர்டு ஓரியன்டாக தான் போகணும், அப்போதான் என்னுடைய வேலிடேஷனுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? இப்போ நான் சொல்றது கொஞ்சம் புரியாம மாதிரி இருக்கும். இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா, யூசர் டேபிளுக்கு தேவையான அந்த யூசர் கலெக்ஷனுக்கு தேவையான ஃபீல்டை இது இப்படிதான் இருக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லிடுவோம். எப்படின்னா அதுக்கு என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆப்ரேஷன் யூசிங்
mongoose வச்சு ஸ்கீமா அப்படின்னு போட்டுருவாங்க. ஸ்டூடெண்ட் ஸ்கீமா அப்படின்ற மாதிரி இதில் என்னது ஸ்டூடெண்ட் ஐடி நம்பர், நேமு ஸ்ட்ரிங்காக இருக்கணும், ரோல் நம்பர் நம்பராக இருக்கணும், பர்த்டே டேட்டு டேட்டாக இருக்கணும், அட்ரஸ் ஸ்ட்ரிங்காக இருக்கணும். இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்கீமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கீமா அப்படின்றது என்னன்னா ஒரு எலும்பு கூடு மாதிரி தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், HTML அப்படின்றது ஒரு ஸ்கீமா தான். அது டேட்டா இப்படி எல்லாம் இருக்க போகுதுன்னு சொல்லும். ஓகேங்களா? அதே தான் இந்த இடத்துலையும். ஓகேவா? யூசருக்கு நீங்க கொடுக்கக்கூடிய டேட்டா இப்படிதான் இருக்கணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணிடுவாங்க இந்த ஸ்கீமா வச்சு. அப்ப நம்மளும் இந்த மாதிரி ரெடி பண்ணுவோம்னா கண்டிப்பா ரெடி பண்ணுவோம். ஓகேவா? இந்த ஸ்டூடெண்ட் ஸ்கீமான்னு இருக்கா, நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு நியூ ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். users schema.js டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு, கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்கீமாவை கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போறோம்னா மங்கூஸை கூப்பிட்டு வந்து மங்கூஸ் வச்சு தானே எழுத போறோம். மங்கூஸ் எடுத்துன்னு வந்து வச்சாச்சு. ஓகேவா? மங்கூஸ் வச்சுட்டு யூசர் ஸ்கீமா அப்படின்னு போட்டோம். நம்ம எல்லாமே ஸ்மால்ல இருந்தாலே ஓகேவா? நேம் ஸ்ட்ரிங்கு, ஏஜ் ஜெண்டர், ஏஜ் நம்பருக்கு நம்பரா இருக்க போகுது, ஜெண்டரு ஸ்ட்ரிங்காவே இருக்கணும். ஓகேவா? யூசர்ஸ் அப்படின்னு போடுவோம். ஓகேவா? யூசர் ஸ்கீமா என்னன்னா மாடல் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த யூசர் ஸ்கீமா வந்து யூசர்ஸ் கலெக்ஷனுக்கு இந்த ஃபீல்டை வாங்க போகுது. நேமு, ஏஜ், ஜெண்டர், இந்த 3 இதை வாங்குது. அது எப்படி வாங்குது அப்படின்னா நேம் ஸ்ட்ரிங்காகவும், ஏஜ் நம்பராகவும், ஜெண்டர் இப்படியாகவும் வாங்குது. ஓகேவா? யூசர் ஸ்கீமா கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா யூசர் ஸ்கீமா இது ஒரு மாடல்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாடல்ல உனக்கு வர டேட்டாவை இதில் அனுப்பணும். ஓகேவா? சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு mongoose.connect அப்படின்றது ஒன்று யூஸ் ஆகுது. ஓகேவா? இதை யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா டேட்டாபேஸ் கனெக்ட் ஆயிடுச்சு. ரைட், டேட்டாபேஸ் கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ கலெக்ஷன்ல நான் டேட்டாவை கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கீமாவை ரெடி பண்ணிக்கோ, mongoose.schema அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதை வச்சு நான் நேமு, ஏஜ், ஜெண்டரை 3 இது பண்ணுறேன். வந்தாச்சு. இப்போ மாடியூல் எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கு. எக்ஸ்போர்ட் ஆகுது. மாடியூல் எக்ஸ்போர்ட்டு என்ன மாடல் நேம் அப்படின்னா யூசர் ஸ்கீமா அப்படின்னு. உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ இந்த யூசர் ஸ்கீமாவை கூப்பிட்டு நம்ம இன்சர்ட் பண்ணிக்க வேண்டியதான். எப்படி நான் பண்றாங்க அப்படின்றத இப்போ பார்ப்போம். கான்ஸ்டன்ட் ஸ்டூடெண்ட் மாடல் இதை போட்டிருக்காங்களா? இப்போ நமக்கு எங்க வேணும் அப்படின்னா இந்த இடத்துல வேணும். ஸ்டூடெண்ட் மாடல் பதிலா யூசர் மாடல், ஸ்டூடெண்ட் ஸ்கீமாக்கு பதிலா யூசர் ஸ்கீமா. யூசர் ஸ்கீமா. இப்போ இந்த யூசர் மாடல்ல என்னென்ன ஃபீல்டு நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா நேம், ஏஜ், ஜெண்டர். ஓகேவா? இந்த யூசர் மாடல்ல தான் நம்ம டேட்டாவை எடுத்து போய் இங்க ஸ்டோர் பண்ண போறோம். ஓகேவா? தனியா எடுத்துன்னு வந்து ஸ்கீமாவை வச்சாச்சு. நாளைக்கு உங்களுக்கு இன்னும் 2 ஃபீல்டு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா பாஸ்வேர்டு, அதுவும் ஸ்ட்ரிங் தான். இமெயில், அதுவும் ஸ்ட்ரிங் தான். இப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸ்கீமால யூசர் மாடல்ல எல்லாமே வந்துட்டு இந்த யூசர் மாடல்ல பிரிண்ட் பண்ணா என்ன வரப்போகுது? இங்க இருக்கிற எல்லா ஃபீல்டும் தான் அங்கே டிஸ்பிளே ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ எனக்கு இந்த இடத்துல தான் நான் சேவ் பண்ணும்போது இதில் போய் விழணும். எப்படி போய் சேவ் பண்ணும்போது விழுவோம் அப்படின்றது இப்போ பார்க்கணும். சேவ் பண்ணும்போது சேவ் அந்த மவுஸ்க்கு போயிடும். இதுல போட்டு வச்சிருப்பாங்க மாடலை எப்படி கிரியேட் பண்றது. இதை போட்டிருக்காங்களா? நியூ mongoose ஸ்கீமா, நேம் ஸ்ட்ரிங்கு, சைஸ் ஸ்ட்ரிங்கு அப்படின்லாம் போட்டு வச்சிருக்காங்களா? போட்டுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா மாடல் ஸ்கீமா அப்படின்னு போட்டுக்கிறாங்க. ஓகேவா? அதை இன்சர்ட் பண்றதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா
ரெக்யூர் பண்ணிக்கிறாங்க. நம்ம இப்போ பண்ண மாதிரி யுவர் ஸ்கீமா டேங்க் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? நியூ டேங்க் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த யூசர்ஸ் இருக்கு. நியூ அப்படின்றது என்ன அப்படின்னா புதுசா ஒரு கலெக்ஷன்ஸை, அதாவது ஒரு ரோவை கிரியேட் பண்ணு அப்படின்றதான் நியூ இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கல் டைம் நீங்க ஜாவாலாம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நியூ அப்படின்றது இந்த டேங்க்ல புதுசா ஒரு இன்ஸ்டன்ஸ், அதாவது ஒரு பிளேஸை கிரியேட் பண்ணு. எதுக்காக அப்படின்னா இவங்களை ஸ்டோர் பண்றதுக்காக கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நியூ. இப்ப டேங்க்னு இருக்கா, நியூ டேங்க் அப்படின்னா இனிஷியலா எதுவுமே இல்லாம இருந்தாலுமே புதுசா ஒரு ரோவை கிரியேட் பண்ணிட்டு அதுல சைஸை வந்து இது சைஸ் வந்து ஸ்மால் அப்படின்றது மாதிரி ஆட் ஆகுது அப்படின்னு சொல்லி. இப்போ இதையே நம்மளும் காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணிட்டு யூசர் மாடல், நியூ யூசர் மாடல். டேட்டா எங்க இருக்கு? நேமு என்ன நேம் வருதோ அந்த நேம் தான். ஏஜ் என்ன ஏஜ் வருதோ அதே ஏஜ் தான். நம்மளுக்கு ஃபீல்டும் ஒண்ணுதான், வேல்யூ ஒண்ணுதான். அப்படியே தான் போடுவோம். ஓகேங்களா? இப்ப நியூ யூசர் அப்படின்னு ஒரு இது வைக்கிறேன். ஓகே, இப்படி வந்து வச்சாச்சு. ஓகேவா? அவைட் நியூ யூசர் சேவ் அப்படின்னு போட்டு. ஓகேங்களா? சரி, இந்த இடத்துல அவைட்னு ஒன்று வந்திருக்கு. இது மட்டும் தான் கொஞ்சம் புரியாம இருக்கும். என்னன்றத சொல்றேன். இந்த அவைட் அப்படின்றது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கோடிங் ரன் ஆனதுக்கு அப்புறமே இந்த கோடிங்கை ரன் ஆகிறதுக்கு இந்த அவைட் கோடை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி, நான் இந்த அவைட்ல ஏதோ ரெட் கலர் காட்டுது, இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா நம்மளுடைய ஃபங்க்ஷன் நார்மல் ஃபங்க்ஷனா இருந்தா ஒர்க் அவுட் ஆகாது. இது எப்படி இருக்கணும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா அசிங் இந்த மாதிரி இருக்கணும்ன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட். இப்போ வச்சுப்பேன். ஓகேவா? ரெண்டு விதமான ஃபங்க்ஷன் இருக்கு. நார்மல் ஃபங்க்ஷன், அசின்க் அவைட். இந்த அசின்க் அவைட் அப்படின்றது என்ன அப்படின்னா அசின்க் அவைட் அப்படி நார்மலா என்ன அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கோடை ரன் பண்ண வைக்கிறதுக்கு யூஸ் ஆகிறதா. ஓகேவா? இந்த மங்கூஸ் வந்து யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேங்களா? இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், சிங்க்ரோனஸ் அசின்க்ரோனஸ். அப்படி சிங்க்ரோனஸ் அப்படின்னா எப்படி ரன் ஆகும் அப்படின்னா 1 2 3. உங்களுக்கு நான் ரியாக்ட் நடத்தும்போது சொல்லியிருப்பேன். 1 3 2 அப்படின்னு ரன் ஆகும் இந்த நோட் ஜேஎஸ்ல மங்கூஸ் யூஸ் பண்ணும்போது. அதை அப்படி இல்லை, நீங்க ப்ராப்பரா தான் ரன் ஆகணும்னு சொல்றதுக்கு தான் இந்த அசின். இந்த நீங்க அசின் கமெண்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதை எப்படி ரன் ஆகும் அப்படின்னா 1 2 3 அப்படின்னு தான் ரன் ஆகும். ஓகேங்களா? இது ஒரு ஹை லெவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு டைம்லாம் இருக்கு. டைம் இருக்கும்போது நான் அசின் அவைட் ப்ராமிஸ்னா என்னன்றதை தனியா உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? இப்போ அசிங்க்கு முன்னாடி போட்டுக்கணுமா இந்த ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் முன்னாடி. நீங்க இதுக்கு முன்னாடி தேவையில்லை, இப்போ தேவை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இது வந்து ஸ்டாட்டிக் கோடு அப்படிதான் ரன் ஆக போகுது. இப்போ அப்படி கிடையாது. இது டேட்டா பேஸ்ல போய் ஸ்டோர் ஆகணும். ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் இங்க வரணும். ஆனா இது என்ன நடக்கும் அப்படின்னா டேட்டா பேஸ் உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்துடும். அப்ப எரர் அடிக்கும். அது வரக்கூடாதுன்றதுக்காக தான் அவைட் பண்ணியிருக்கு. அவைட்னா இந்த லைன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ நெக்ஸ்ட் லைன் எடுத்துட்டு போ அப்படின்றது தான் அதனுடைய மீன். பாத்தீங்க அப்படின்னா அவைட் முடிஞ்சு போச்சு. ஸ்டோரி இன்சர்ட் கான்ஸ்ட் ரிசல்ட் அப்படின்னு வைக்கிறேன். இந்த ரிசல்ட்டை இங்க வைக்கிறேன். அதாவது இதனுடைய மீனிங் என்னன்னா சேவ் ஆனதுக்கு அப்புறம் இது ஒரு டேட்டாவை கொடுக்கும். அந்த டேட்டாவை இதுல வாங்கிக்கிறேன். அந்த டேட்டாவை நான் இங்க அனுப்புறேன். ஓகேவா? இப்போ என்ன ஆகுதுன்றத பார்ப்போம். இதை தேவையே கிடையாது, இதை நான் எடுத்துடுறேன். இப்போ நியூ யூசரு. ஓகேங்களா? யூசர் மாடல் இருக்கு. போய் பார்த்தா எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு. Shakit Dev, age 36,
ஓகேங்களா? ஐடி அப்படின்றது வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த வெர்ஷனை விட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 4 டேட்டா நமக்கு தேவை. இப்போ நீங்க போயிட்டு டேட்டாபேஸ் போய் பார்த்தீங்கன்னா, டேட்டாபேஸ்ல ரெக்கார்டு விழுந்துருக்கு. டேட்டாபேஸ்ல விழுந்தாச்சு. இப்போ திரும்பவும் நான் இன்னொரு ரெக்கார்டு ஆட் பண்றேன் அப்படின்னா, எங்க ரெஃப்ரெஷ் அது இருக்கு ரெஃப்ரெஷ். டேட்டாபேஸ்ல ரெக்கார்டு விழுந்து. ஓகேவா? நம்ம கொடுக்குற டேட்டா, அந்த டேட்டாவை நான் ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, மங்கூஸ் மூலியமா டிபியை கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டாவே நான் போய் டேட்டாவை ஆட் பண்ண முடியுமானா இல்ல, முடியாது. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஸ்கீமாஸ் வச்சு தான் நீங்க பண்ணணும், டிஃபைன் யுவர் ஸ்கீமா அப்படின்னு சொல்றான். இது என்னன்றதை பாருங்க. ஸ்கீமா, இங்க ஸ்கீமாவை டிஃபைன் பண்ணிடணும். டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் கனெக்ஷன்ஸ்க்கு எடுத்துட்டு வரோம். ஓகேங்களா? ஸோ நீ அதை டிஃபைன் பண்ணிட்ட, நெக்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வருது. ஓகேங்களா? கனெக்ஷன்ஸ்ல எங்க வேணுமோ அதை எக்ஸ்போர்ட் தான் பண்ணி வச்சிருக்கேன். எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா யூசர் ஸ்கீமால இவ்வளவு டேட்டா வருது அப்படின்ற மாதிரி. ஸோ நான் எக்ஸ்போர்ட் தான் பண்ணியிருக்கேன். இந்த யூசர் ஸ்கீமாவை ஆத்தென்டிகேஷன் இந்த இடத்துல வாங்கிட்டு நியூ யூசர் மாடல் ஒன்று போடுறேன். அது எதுக்கு நியூ அப்படின்னா, புதுசா ஒரு ரோவை கிரியேட் பண்றதுக்கு தான் இந்த நியூ யூசர் மாடல் யூஸ் பண்றோம். ஓகேவா? வர ரெக்கார்டை இது கூட ஆட் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். இது வேலை முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ ரிசல்ட் அப்படின்றது நமக்கு பக்காவா வந்தாச்சு. வர ரெக்கார்டு இதுல போய் விழுந்தாச்சு. இப்போ யூசர் லிஸ்ட்னு இருக்கு. இப்போ யூசர் லிஸ்ட் இப்போ டம்மியா இருக்கா? இப்போ இதை டைனமிக்கா மாத்தணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ சேவ் பண்றதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, சேவ் அப்படின்றத யூஸ் பண்ணணும் அப்படின்னா. ஓகேவா? அப்ப வாங்குறதுக்கு, மொத்தமா வாங்குறதுக்கு ஃபைண்டுன்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? இந்த ஃபைண்ட் அப்படின்றது என்ன பண்ணுதுன்னா, ஆல் டாக்குமெண்ட்ஸ் ஃபைண்ட். இந்த எம்டி ஆப்ஜெக்ட் நீங்க பாஸ் பண்ணீங்க அப்படின்னா எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுக்குது. இல்ல அதுல ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன், ஏஜ் 18க்கு மேல இருக்கணும், இல்ல நேம் வந்து ஷாக்கித் இருக்கணும் அப்படின்னு நீங்க கண்டிஷன் போட்டீங்கன்னா அதை மட்டும் எடுத்து வந்து கொடுக்கும். ஓகேவா? இப்ப இந்த விஷயத்தை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அவைட்டு மை மாடல் அப்படின்றது இந்த இடத்துல யூசர் மாடல். ஃபைண்ட் மொத்தமா அப்படின்னு இருக்கா? இப்ப நம்ம கிட்ட ஆல்ரெடி யூசர் மாடல் இங்க இருக்கு. யூசர் லிஸ்ட்னு இருக்கா? இந்த யூசர் லிஸ்ட் டம்மி. இதை எடுத்துறேன். இங்க என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இதை காப்பி பண்ணிட்டு சும்மா இங்க போடுறேன். ஃபைண்டு நான் இப்போதைக்கு எம்டியா கொடுக்குறேன். இப்போ அவைட்டுன்னொன்னே இது நார்மல் ஃபங்க்ஷன்ல அவைட் ஒர்க் ஆகுது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி அசிங்க் அப்படின்னு கொடுக்கும். ஓகேவா? இப்போ யூசர் லிஸ்ட், டேட்டா கவுண்ட் இது எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு. இப்போ யூசர் லிஸ்ட்னு இருக்கா? இப்போ நம்ம டேட்டாபேஸ்ல எத்தனை இருக்கு? 2 தான் இருக்கு. நியூ யூசர் இஸ் நாட் டிஃபைன் எரர் அடிக்கும். ஏன் அப்படின்னு போய் பார்த்தா, ஆமா நியூ யூசர் மாடல் வாங்கல. ஓகே, அவைட்டு நம்மளுடைய மாடல் நேம் யூசர் மாடல் ஃபைண்ட். யூசர் மாடல்ல அதாவது இந்த கலெக்ஷன்ல இருக்கிற எல்லாத்தையும் எடு அப்படின்னு சொல்றோம். இப்போ போயிட்டு இங்க கொடுத்தீங்கன்னா ரெக்கார்டு, டேட்டா இது எல்லாமே வந்துடும். உங்களுக்கு இன்னும் சந்தேகமா இருந்துச்சுன்னா இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நியூ ரெக்கார்டு ஆட் பண்ணியாச்சா? எதுவும் பண்ண தேவையில்ல, இங்க போய் கிளிக் பண்ணாலே புது ரெக்கார்டு வந்துடும். எப்படின்னா அப்படின்னா, ஏன்னா நம்ம இப்போ டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இங்க என்ன இருக்கோ அதுதான் வரும். புரியுதா?